ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமும் ஜானகியை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க. ரகுராமும் ஜானகி கையை பிடிச்சி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே எரிச்சலாகவும் நம்ம ரகுராம் புவனேஸ்வரை எதிர்த்து மட்டும் இல்லாமல் ஜானகி அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ரகுராமும் ஜானகி உள்ளே இருந்து எவ்வளோ கஷ்டப்படுவாளோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே பார்க்க வராங்க. அப்படியே ஜானகி ரகுராமை பார்த்த உடனே தன்னோட ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஜானகியை போய் அப்படியே அவங்க கையை பிடிச்சி, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் எப்படியும் உன்னை வெளியில் எடுத்துருவேங்க மாதிரி நம்ம ரகுராம் நம்ம ஜானகியை பார்க்குறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையாக இருந்துச்சு. நம்ம ரகுராமும் போய் அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது அதிகாரிகளும் நீங்கள் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது ரகுராம், இந்த நிற்கிறவங்க தான் என்னோட ஒய்ஃப், நான் அவங்க ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் வெளியில் விடணும், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, என்னோட மனைவி இப்படி செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அதிகாரிகளும் என்ன பண்ணுறது, ஆதாரம் எல்லாமே இருக்குதே, அதுக்கப்புறமா எப்படி அவங்கள வெளியில் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுராமும் எவ்வளோ நம்பிக்கையாக பேசின பிறவும் அந்த அதிகாரிகள் நம்புகிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வச்சு ஏற்கனவே சொல்கிறோம்ல, அப்பவும் நீங்கள் இதை தான் சொன்னீங்க, இப்போவும் இப்படி தான் சொல்கிறீங்க, எப்படி நாங்கள் இதெல்லாம் நம்ப முடியும், ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அந்த அதிகாரிகளும் உங்கள் ஒய்ஃப் நகையை திருடலைன்னா அப்போ யார் தான் அந்த நகையை எடுத்தா அப்படின்னு கேட்கவும் நம்ம ரகுராம் வேற யாரும் எடுக்கலை, நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா பெரியப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நம்ம மாயாவும் பெரியப்பா ஒன்றும் நகையை எடுக்கலை, நான் தான் அந்த நகையை எடுத்தேன்னு மாயா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மணியும் அதை சொல்லவும் அப்படி ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஜானகிக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அதிகாரிகளும் என்ன இங்கே ஒரே குழப்பமாக இருக்குது, எல்லாரும் இந்த ஜானகி அம்மாவை இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. புவனேஸ்வரியும் என்னடா இது, இப்படி போய் ஊர் மக்கள் எல்லாம் சொதப்பிட்டாங்களே, எதுக்கு இந்த ஜானகியை எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா ஜானகியை வெளியில் விட்டுருவாங்க போலன்னு புவனேஸ்வரியும் இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க. அந்த அதிகாரிகளை நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் உங்களுக்காண்டி இந்த அம்மாவை வெளியில் விடுறேன், ஆனால் குறைவான டைமுக்குள்ளே யார் அந்த நகையை திருடுனாங்கிற உண்மை எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாயா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்கு பின்னாடி எப்படியும் புவனேஸ்வரி தான் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறாங்க. நம்ம ரகுராமும் ஜானகி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சரி நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லவும் நம்ம ஜானகியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு இப்போ அவளை வெளியில் விடுறீங்க, ஆதாரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல, அப்படி இருந்த பிறகு நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு, அப்புறமா நான் கோர்ட்டில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி என்னதான் சொன்னாலும் அந்த அதிகாரிகளும் இதுக்கு மேலே இங்கே நின்னாங்கன்னா இந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமே உண்டாக்கிடுவாங்க. அதனால தான் இவங்களை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது டெம்பரரி தானே, கொஞ்ச நாளில் அவங்க நிரூபிக்கலைன்னா அப்புறமா பழையபடி இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான்னு சொல்கிறாங்க. நம்ம ரகுராமும் ஜானகியை பார்த்து ஜானகியை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு போலங்கிற மாதிரி ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகியை நம்ம ரகுராம் கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி ரகுராம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜானகி, நீ எதுக்குமே கவலைப்படாத, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி மறைஞ்சிருக்கு, அதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நீ எதுக்கும் பயப்படாமல் இருன்னு சொல்லி நம்ம ஜானகிக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் நம்ம ஜானகிட்ட வந்து இப்போ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுற போல, இதெல்லாம் நீடிக்காது, அதான் உனக்கு கொஞ்சம் தானே டைம் தந்திருக்காங்க, அதுக்குள்ளே உண்மையை நிரூபித்தா தானே நீ மறுபடியும் வெளியில் இருக்க முடியும், அதுக்குள்ளே நீ உண்மையை எப்படி நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் நம்ம ஜானகிட்ட சவால் விட்ட மாதிரி பேசுகிறாங்க. அப்படியே வெளியில் வந்த ஜானகி அந்த ஊர் மக்கள்கிட்ட, எனக்காக நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்பவே நன்றி, உங்கள் எல்லாருனால தான் நான் வெளியில் வந்திருக்கேன், உங்களோட நம்பிக்கைக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அம்மா ஊர் மக்களை பார்த்து பேசுகிறாங்க. ஊர் மக்களும் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதம்மா, உங்களோட நல்ல குணம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரங்களை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பத்மாவும் பார்வதியும் நம்ம ஜானகியை பார்த்து, அண்ணி நீங்கள் ஊருக்கே உபதேசம் பண்ணுவீங்க, இப்போ என்னடானா கோவில் நகைகளை திருடி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்திருக்கீங்களேன்னு
பத்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மணியும், எதுக்கு பத்மா நீ இப்ப தேவையில்லாம அவங்கள இப்படி பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, அவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சு தானே கூட்டிட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறமா ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பத்மாவையும் பார்வதியும் வெளுத்து வாங்குறாங்க. என்னதான் பேசினாலும் பார்வதியும் அடுத்து நீங்க தானே குடும்பம், மானமே நம்ம கையில தான் இருக்கு, நல்லபடியா நடக்கணும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவீங்க எனக்கு. இப்ப என்னடானா நீங்களே ஊர் மக்களுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு செயலை செய்துட்டீங்களே அப்படின்னு பார்வதியும் ஜானகியை கேட்கவும், நம்ம ரெகுலராக முதல்லாம் பார்த்துட்டு இருந்து பத்மா இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத, ஜானகிக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனியும் இந்த விஷயத்தை பற்றி நீ அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லவும் பத்மா அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. நம்ம மாயாவுக்கு பயங்கர டவுட்டாக இருக்கு. கண்டிப்பாக இது புவனேஸ்வரி மகாலிங்கத்தோட வேலை தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கான ஆதாரங்கள் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாட்டு நான் அந்த இடத்துல நிற்கும் போது உன்னோட கடைக்கும் ஆபத்து வந்துட்டு, பெரியம்மா கூட நான் சேர்ந்து இருந்ததுன்னா ஏதாவது பிரச்சனை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கடைக்கு வர மாதிரி யாரோ பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ஒருத்தவங்களோட கையில் தீக்காயம் பட்டிருந்து, அந்த காயத்தை பார்க்கும்போது மகாலிங்கம் அவங்களுக்கு கையிலையும் இதே மாதிரி காயம் இருக்கத நம்ம மாயா நோட் பண்ணுறாங்க. இந்த மகாலிங்கத்தை கூப்பிட்டு கேட்டேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அதை பத்தி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாகிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நம்மகிட்ட இருந்து பணத்தை யார் எடுத்துட்டு போனாங்களோ அந்த ரவுடிங்களை கண்டுபிடிச்சா கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு சாட்சி கிடைக்கும்னு மாயாவும் ஜானகி அந்த ரவுடிங்களை தேடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல சீனுவும் நம்ம மாயா கிட்ட வந்து இந்த குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்தையும் நீ மட்டும் தனியா இருந்து சமாளிக்கணும்னு நினைக்கிறியே, நானும் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் செய்யற அப்படின்னு நம்ம மாயாவை பெருமையா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாருவும் நம்ம என்னன்னா இவங்க ஜெயிலே இருப்பாங்க, வெளியிலே வரமாட்டாங்கன்னு நினைச்சோம், எப்படிதான் இவங்களை வெளியில விட்டாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா எல்லாமே மாறிட்டே, இந்த ரகுராம் அந்த ஜானகிக்கு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானே, கண்டிப்பா உண்மைகள் எதுவுமே நிரூபிக்க கூடாது, அது மட்டும் இல்லாம மறுபடியும் அவ ஜெயில போறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிட்ட புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகாலிங்கமும் இந்த இடத்துல மாட்டிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பசுபதியும் புவனேஸ்வர் கிட்ட அந்த ரவுடிங்க அவங்க கண்ணுல படாம நம்ம எப்படியாவது அவங்கள ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தனாவும் ஜானகிக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அப்படியே பதறி போய் எப்படியாவது என்னோட அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம கதிர் கிட்ட கேக்குறாங்க. கதிரும் தனாவுக்கு ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க. நீ எதுவுமே கவலைப்படாத, அதான் உங்க அம்மா வெளியில வந்துட்டாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் தானே இதுக்கெல்லாம் காரணம், நமக்கு இந்த பணம் வேணும்னு சொல்லிட்டு தானே அம்மா நகையெல்லாம் எடுத்துருக்காங்க போல அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம தனாவுக்கு ஜானகியை பார்க்காம இருக்க முடியல. அப்படியே ஒரு வழியா நம்ம ஜானகியை தனாவும் பார்த்துடுறாங்க. தனா அவங்கள பார்த்த உடனே கெட்டிப்பிடிச்சு, அம்மா நீ எப்படி இருக்க, உன்னோட நிலைமைக்கு எல்லாம் காரணம் நாங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜானகியை நீ எதுவுமே கவலைப்படாத, எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமா சரியாயிடும், நான் தான் இப்ப வெளியில வந்துட்டேன்ல, அதனால அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கதிரும் இதுக்கு காரணமான புவனேஸ்வரி கார்த்தி யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.